இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதையும் சாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேகசின் கம்பெனி ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அவார்டு வந்து இல்லை திறமையான கொடுக்காம தெனாவட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, வேணும்ட்டே வந்து ஒரே படத்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ சஸ் இருக்கு, இதை பற்றி பேசுங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் சரியில்லை அப்படின்ட்டு பல பேர் கேட்டாங்க. உண்மையாக கொடுத்த அவார்டு வந்து சஸ்ஸாக கேட்டீங்கன்னா எஸ் கரெக்டு தான். திறமைக்கு மரியாதை அப்படின்னு ஹோம் பேஜில் போட்டு இப்படி கொடுத்துருக்கீங்க நியாயமா அப்படின்ட்டு பல பேர் கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கமர்ஷியஸா மாறிடுச்சு. ஸ்பான்சர்ஷிப்புக்காகவே வந்து ப்ரொமோஷன் பண்ணி காசு பாக்குறதுக்காகவே திறமையை பாராட்டலாம் யாரும் வர முடியல, காசு பாக்குறதுக்காகவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா அப்படியே பேசியிருப்பேன். இதான் வந்து இது வந்து பேச ஆகும். லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, போராட போயிடலாம். நான் கதவன் சாமி. இந்த விஜய் அவார்ட்ஸும் இருந்துச்சு, அது அழிஞ்சே போயிடுச்சு. இன்னைக்கு பல பேர் இந்த அவார்டு அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டியூட் படம் தான். இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்கே நியாயமா? போன வருஷம் எந்த படமே ரிலீஸ் ஆகல அப்படின்னு பல பேர் கேட்கறாங்க. குறிப்பா வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டா எப்படி இது ஒரு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே நீங்க வந்து அவார்டு கொடுத்தீங்க? எனக்கு நிஜமா இப்போயே எனக்கு புரியல. முதல்ல வந்து லவ் பண்ணுவாலாமா, 6 மாசம் கழிச்சு வேற லவ் பண்ணுவாலாமா, முதல்ல பிடிக்கலன்னு வேணாமா, அப்புறம் வந்து பிடிக்குதுன்னு வேணாமா, அப்புறம் வேற ஒருத்தரை பிடிக்குதுன்னு வேணாமா, இவனும் வேற ஒருத்தைய வந்து ஓகேன்னு வேணாமா. இதுக்கு பேர் வந்து காதலா? This is what you call love. This is disgusting. கதையே வந்து ஒரு மாதிரி வந்து இந்த ஜப்பான்காரங்க எடுப்பாங்க சில படங்கள்லாம் பிளர் பண்ணி, ஓகேவா, அங்கிருந்து கதையை ஊனா மாதிரி கதையை வச்சிருக்கா. அப்படி இது ஒரு ஸ்கிரீன் பிளே நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. இதை நான் சொல்ல, இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த போஸ்டிக்கிறிய பல பேர் கழிதான் ஊத்தி வச்சிருக்காங்க. திரைப்படம் எப்படி ஹிட் ஆச்சு? இது காரணம் ஒரே ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷனுக்கு அவார்டு கொடுக்காதான் எனக்கு வந்து நெஞ்சே வலிக்குது தெரியுமா? இந்த படம் ஓடுறதுக்கு மெயின் காரணம் யாரு? ஸ்கிரீன் பிளே, ஆக்டிங், மியூசிக், டான்ஸ். என்ன டான்ஸ்? நடுரோட்டில் உட்காந்து ஆயிட்டு இருப்பேன். அதுவா உண்மை படத்துல இந்த படம் இட்டா அந்த மெயின் காரணம் சாய் தான். சாயால மட்டும்தான் இந்த பாட்டு ஆச்சு. எல்லாம் போய் என்ன கதை கிடக்கணும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே விதம் யூஸ் பண்றாங்க அது. அப்புறம் சோக மியூசிக், இன்னைக்கு கூட சோக மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். என்னதான் தலைவன் வந்து ஒரே பாட்டை வந்து 2x 3xன்னு போட்டாலுமே மற்ற பாட்டெல்லாம் இருந்துச்சு, லைட்டா இருந்துச்சு. அந்த படத்துல சாயை உருவிடுங்களேன். சாயை மட்டும் அப்படியே உருவிட்டீங்க அப்படின்னா அந்த படத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை. வேளாண்மை படத்துல ஜெயமரவி சொல்ற மாதிரி ரவி மோகன் டைட்டர் என்ன போட்டாங்க, அதான் சொல்லுவேன். ஜெயமரவி சொல்றாருன்னா சாக் பீஸ் வந்து உழைப்ப கடிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு தான் மிஞ்சுன்ற மாதிரி இது வந்து சாயை உருவிட்டா படத்துல வந்து கலிஜிக்காக நிற்கும். அதுதான் கேள்வி. ஏன்டா சாய்க்கு அவார்டு கொடுக்கல? இல்ல வேற கேட்டகரியில கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். வேற கேட்டகரிலாம் நான் கேட்கல. பெஸ்ட் மியூசிக் ஏன் கொடுக்கல, ஏன் மியூசிக் ஆக்டருக்கு கொடுக்கல? அதான் என்னோட வருத்தமே. டைரக்டருக்கு கொடுத்துருக்கானுங்க, 2 படம் நடிச்ச ஹீரோயினுக்கு கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் வேற யாரு? மொத்தம் வில்லன் சரத்குமார் ஒரு வில்லன், ஒஸ்ட் வில்லன். இந்த படத்துக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அவரு தங்கச்சியவே கொலை பண்ணாருல்ல வில்லன்னு சொன்னாங்க. என்ன படம்லாம் வந்துச்சு அந்த வருஷம்? அது வில்லன் கிடையாது. ஓகேவா, ஹீரோ வந்து ஜெயிக்கவே முடியலையே அப்படின்ற அளவுக்கு கெத்தான காமிச்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். கேரக்டர் வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்கீங்களே. சரி, வேற கேரக்டர் வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் சீன் தோணுது, இந்த பக்கம் பார்த்தா பாவமா தோணுது. தங்கச்சி பாயினாச்சுன்ட்டு வீடை கொடுத்து பொண்ணு கொடுத்து காசு கொடுத்து எல்லாம் கொடுத்து உட்கார வச்சா அந்த பரதேசி கண்ணனாய போயிட்டான். இதை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்தா பரிதாபமாக இருந்து கேரக்டர் பார்க்கும் பொழுது இந்த கேரக்டர் பெஸ்ட் அவருக்கு பத்தி தெரியவே இல்லை. யோசிச்சுப்பாரு, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். பொண்ணு கொடுத்து சொந்த வீடு கொடுத்து ஏதோ தங்க வச்சுதான் தங்கமான முடிச்சேன். பட் அவன் வந்து ஒரு செஞ்சிருக்கான். அவன் கெட்டவன் தான் என்ன சொல்ல. இது பேக்கன் 4ல வர கதை மாதிரி தான். பேக்கன் வந்து கெட்டவன், பட் ஹீரோவுக்கு நல்லவன். எங்க போற நீ? அந்த மாதிரி ஒரு மெட்டஃபர் மாதிரி யோசிச்சு பார்த்தா அப்படிதான் தோணுது. இந்த கேரக்டர் பெஸ்ட்னு சொல்லவே மாட்டேன். கடைசியில பார்த்தா மங்கினிமா ஏமாட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். எப்படி பெஸ்ட் இல்லாம கொடுத்தீங்கன்னு தெரியல. திரைக்கதை யாரும் கழுவி ஊத்திட்டேன். ஓகேவா, நான் கழுவி ஊத்துறது இல்லை. நம்ம பாக்யராஜ் சாரா பாத்தீங்கன்னா வந்து அவர் உங்களோட காலத்துல அந்த படத்தை கழுவி ஊத்தி இருப்பாரு. என்ன ஆகும்னா படம் என்ன ஸ்கிரீன்ல பண்ணிருக்காங்க, ஸ்கிரீன் பிளேக்காக அந்த படத்தை கழுவி ஊத்தி இருப்பாரு. இந்த படத்துல அதிகமா யூஸ் பண்ண வேர்டு பிராங்க் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு இந்த படமே கூட ஒரு திரைக்கதை மன்னனே இந்த திரைக்கதையை பார்த்து கழுவி ஊத்திருக்காரு அப்படின்னா எப்படிப்பட்ட கதை யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்ல முடியாது. இந்த படம் தானே ப்ரோ, மற்ற படம் கொடுத்தாங்கன்னா கரெக்டு தான், மற்ற படம்
கொடுத்துருக்காங்க. சேய் கொடுத்துருவாங்க பெஸ்ட்டுக்கு ஸ்கிரீன் பெயிண்ட். அதான் நிறைய படம் வந்துச்சு, 11 வந்துச்சு, அது கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் சின்ன படம் தான், கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் ஒரு யூஎஸ்பி ஒன்று இருக்கு, யூனிக் செல்லிங் பாயிண்ட். எஸ் 11 வந்து சூப்பர் ஸ்கிரீன் பிளே. ஆனால் ஏன் தெரியல 11 லிஸ்ட்டே இல்லை போலியா? தெரியல, அது ஓடிடி ரிலீஸ் தானே. ஓடிடி தான் படம் தான். ஓஹோ, அதனால கொடுக்கலையா? இல்லை கூட்டம் வராது, உங்களுக்கு கொடுத்தா கூட்டம் வராதுன்னு கூட அப்படி சொல்றேன். கலெக்ஷன் அதிகமா அந்த படம் தான் எடுத்திருக்காங்க. அப்படி இல்ல, அவங்க இதா நடத்திருக்காங்களா இருக்கும், அது கூட்டம் பார்க்கறதுக்கு ஆள் வராது அப்படின்னு இவங்க எல்லாம் வந்தா அவார்டு கொடுக்கலாம், இவங்க வராங்கன்னு கூட்டம் வரும். பார்த்துட்டா வந்து அது டிக்கெட் மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கு கிடைக்காது, ஆர்ட் ஃபிலிம்ஸ். ஏன்னா அவங்க அதுல அவ்வளோ டெடிகேஷன்ஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதனால ஆக்சுவலி அவார்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பொதுவாக இதில் மட்டும் இல்லை, இங்கே ஃபாரின் சினிமா ஹாலிவுட் சினிமா எடுத்தீங்க அப்படின்னா கூட அவங்க அவார்ட்ஸ் பெருமான படம் பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியலாக என்டர்டைன்மெண்ட்டாக ஓடின படம்லாம் மோஸ்ட்லி இருக்காது. ஏன் நேஷனல் அவார்ட்ஸ் கூட தான் ஏழு நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அவார்டு படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்டில் ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அப்படி என்ஜாய் பண்ணுற படம்லாம் இருக்காது. அழகான படம் எல்லாமே ஆர்ட் ஃபிலிம்ஸாக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஜனரஞ்சகமான இடத்துல அந்த மக்கள்கிட்ட வந்து போய் சேரலாம் அப்படின்னாலும் அதோட ஆர்ட்டுக்காக வந்து தேர்ந்தெடுத்து நல்ல படைப்புகளுக்கு விருது கொடுப்பாங்க. இன்னைக்கே வருஷம் வந்து படம் நிறைய படம் அவார்டு வாங்கி தான் இருக்கு. எத்தனை படம் கேட்டிவில போடுறான், எத்தனை படம் தேவை பார்த்துருப்பீங்க. எவனாவது ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு மூவி பப்பு அப்படின்னு வேலை வச்சுக்கிட்டு மல்லு மூவிஸுக்கு புட்டு கொடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு வேணா தெரியும். அதை தவிர்த்து பெரும்பாலும் ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாது. பட் இதெல்லாம் யார் கொண்டு போய் சேர்க்கறதுன்னா அவார்ட்ஸ் தான். இது அவார்டு வாங்கியிருக்கு, விருது வாங்கியிருக்கு, நல்ல படம் இது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. மக்களோட கவனத்துக்கு அது போய் சேரும். பட் இங்க வந்து அவார்டுன்ற பேர்ல ஆல்ரெடி தியேட்டர்ல ஓடி பணம் சம்பாதிச்ச ஒரு பெரிய படம் தூக்கிட்டு வந்து இங்க விற்கிறது சரியா கிடைக்குன்னா இல்ல. பட் ஏன் விற்கிறாங்க அப்படின்னா இங்க தான் வியாபாரத்தில் இருக்கு. ஒரு வியாபாரத்துக்கு சொல்ற கேளுங்க, இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா இங்க மோஸ்ட்லி அவார்டு கொடுத்த பெரிய படங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே படம் தான் அவார்டு வாங்கிருக்கீங்களா. அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்சி ஆடியன்ஸை கவர் பண்ற படம் தான் இருக்கு. குறிப்பா சொன்னா நம்ம பிஆர் உடைய இந்த டியூடு டிராகன் பெஸ்ட் ஸ்கிரீன் டெவலப் கொடுத்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். நானே வந்து ஏதாவது திருப்பி பட் கொடுக்கல. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜென்சி ஆடியன்ஸை வந்து கவர் பண்றதுக்கு. ஏன் ஜென்சி ஆடியன்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஃபேமஸ் ஆகணும். ஏன் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா அங்கதான் வராங்க ஸ்பான்சர்ஸ் எப்படிதான் புரிஞ்சுங்க. முன்னெல்லாம் அவார்ட்ஸ் அப்படின்றது ஒரு நிறுவனம் கூறாங்க அப்படின்னா அவார்டு கூட அவ்வளோதான், அதை தனி ஸ்பான்சர் அமைக்கிற அவார்டு கூட தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க வியாபாரம் ஆயிடுச்சு. அவார்ட் ஃபங்க்ஷன்ற பேர்ல ஏகப்பட்ட ஸ்பான்சர் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. ஸ்பான்சர் நீங்க பாருங்க 10 பேர் இருப்பாங்க. ஓகேவா, இந்த 10-15 பேர் காசு உருவதுக்காக தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். இவங்க சொல்ல பெரும்பாலும் நடக்குது. இப்போ நடக்குது. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆன்டி ஓகேவா, ஆபாஸ் ஆன்டிக்கு அவார்டு தரானுங்க. இவங்கலாம் யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவங்கள சொல்ல அது பத்திரிக்கை சொல்ல வேற குரூப், இது அது வேற குரூப். ஓகேவா, ஏன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களை மூஞ்ச காமிச்சு நாங்கள் வந்து ஆடியன்ஸை கெயின் பண்ணிக்க முடியும். இந்த அவார்டு பார்த்த ஸ்பான்சர் கிட்ட வந்து நான் இத்தனை பேர் காமிச்சிருக்கேன், இது பண்ணிருக்கேன், உங்க பிராண்ட் வந்து இத்தனை பேர்கிட்ட போய் சேரும்னு சொல்லி காசை பறிக்க முடியும். இதுக்கு தான் மோஸ்ட் நடக்குது. மேபி இது இதுக்காக பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஜென்சி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணும் தான் பத்திரிக்கையை நினைச்சாங்களான்னு தெரியல. ப்ரோ இது எவ்வளோ பெரிய கம்பெனி, எத்தனை வருஷம் பாரம்பரிய கம்பெனி தெரியுமா. ஒரு காலத்தில் இவங்களோட ரிவ்யூ பார்த்தா படத்துக்கே போவாங்களா தெரியுமா அப்படின்னு கேட்கலாம். ஒரு காலத்தில். இன்னைக்கு நல்லா இருக்கு. நான் காலேஜ் படிக்கும் போது 2013, 15, 16 அந்த டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேர கடத்தி ஒரு புக் இருந்துச்சு. நேர கடத்தி 5 ரூபா தான். குறிப்பு பெயர் மாற்றப்பட்டுள்ளது, தப்பா எடுத்துக்காதீங்க. நேர கடத்தி பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். நான் வந்து எல்லா வாரம் வாங்கிட்டு இருப்பேன். பட் நேர கடத்தி தான் வந்து நியூ ஜெனரா வந்து கவர் பண்ற மாதிரி இருந்தோம். நேர கடத்தி இன்டர்நெட்டை பத்தி தமிழ் கேமிங் ப்ரோஸே தெரிய வந்து நேர கடத்தி மூலமா தான். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணுறது நேர கடத்தி. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேர கடத்தி பேப்பரே கிடையாது, அதை கட் பண்ணிட்டாங்க. அந்த டைம் இவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட பத்திரிகை இருந்துச்சு, எவ்வளோ செக்டார்ல பத்திரிகை இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே கிட்ஸ் மேக்ஸினே காணும் நினைக்கிறேன். முன்னெல்லாம் நல்லா ஹார்ட் பைண்டிங்காக வந்து மார்வல் காமிக் புக் வாங்கி 2,000 ரூபாய் கொடுத்து புக் வாங்கினீங்களா, அது இன்னும் குவாலிட்டியாக வரும். நல்லா பைண்ட் பண்ணி ஒரு மாதிரி அந்த மாதிரி பயங்கர குவாலிட்டியாக ஒரு புக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பின் அடிச்சாங்க, பேப்பர் குவாலிட்டி கம்மியாகி போச்சு. ஏன் பண்ணா வாங்க ஆள் இல்லை. இதெல்லாம் 80s 90s early 2K அப்படியே சரி வைஃபை ரெண்டு குறைஞ்சிட்டு வந்துட்டு நீ படிக்கிறவங்க கம்மி ஆயிட்டான். எல்லாம் போன்ல பார்த்து எல்லாம் அதுலேயே சேர்ந்து புக் வாங்கிறதுக்கு போனேன். வாங்க போக கடை கவர்றான். அந்த மாதிரி யாரும் கடை மாட்டாங்க தம்பி. நானே நாகசி கடையை கூப்பிட்டு வேக கடை போகலாம் தம்பின்ட்டு கலந்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இல்லைனால கொஞ்சம் ஜென்சி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும், ஜென்சி கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரியல. அதனால தான் பார்த்தா ஜென்சியை கவர் பண்ற மாதிரி டிராகன் டூடு அதுதான் முக்கியமே கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி. அதை தாண்டி சில படம் கொடுத்துருக்காங்க, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். பட் ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா இதான் மெயின் காரணம். இதே மாதிரி யூடியூப்லேயும் வந்து ஒரு குரூப் வந்து யூடியூப் சேனல் அவார்டு தரேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்தாங்க நிறைய பேர் வந்து அவார்டு தரேன் அப்பெல்லாம் கூப்பிட்டாங்க. நீ என் தெரியும் நான் கூப்பிட்டு என்ன பண்ணுவேன் தெரியும். ஆடி நானே ஒரு பக்கா அண்டர் ரேட்டட் பேருக்கு 3 சேனல் வச்சாலுங்க 3 சேனல் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு நீ கொடுப்பாரு அதே எனக்கு தெரியும். பாவம் இன்னைக்கு வந்து அவார்டு சட்டவே எனக்கு வழியெல்லாம் போயிடுச்சு. யார் சொல்றது தெரியும்.
தெரியும், நான் இப்போ பேச விரும்பல. அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர் இதெல்லாம் பெரிய மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அடுத்த படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ இதெல்லாம் போய் இவரே காசு கொடுத்து பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. பிஆர்னு பெருச்சுக்கலாம் கண்ணாச்சு பிஆர் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு வெற்றி தேட்டராக மாறிடுச்சோ அப்படின்னு தோணுது. வெற்றி தேட்டர் எப்படி பிஆரோட பார்ப்பானோ அந்த மாதிரி வந்து மேகசின் மாறிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. தப்பா வச்சுக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க. ஓகே, இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க ட்விட்டர்ல, இன்ஸ்டால பேசிக்கிறாங்க. ஸோ அதை எடுத்து வெளியே பேசணும் தான் பேசுறேன். இப்போ ரைட்டர்ஸ் அவன் போட்டோ எடுத்து குத்துறாதீங்கப்பா, வச்சிடாதீங்க. ஓகேவா, போட்டோ அவன் பேர் வச்சிடாதீங்க. நான் யார் சொன்னா அவங்களுக்கு தெரியும். நான் எடுத்த போட்டோ எடுத்து போறேன் காப்பிரைட்ஸ் கொஞ்சம் பார்த்து யூடியூப் சேனல் போறப்பா ஹெல்ப் பண்ணப்பான்னு கேட்டாரு. நானும் வந்து எல்லாம் செட் பண்ணலாம் கொடுத்துட்டு வந்தேன். பிக் பாஸ் தமிழ் டிவி எழுத ஆரம்பிச்சு என்ன பண்ணாரு, கேப்டன் டிவில வந்து நிகழ்வு கொண்டு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோ வந்து இவர் வாய்ஸ் ஓவர் பண்ணி போயிட்டு இருந்தாரு. அதில் வந்து இங்க மேகசின் வந்து எடுத்து ஒரு பழைய போட்டோ வச்சு கண்ணாசன் போட்டோம் கரெக்டா குறிப்பிட்டு வச்சுக்க காத்து அடிச்சு அடிச்சிட்டான். அதை கழிச்சு சேனலுக்கு ஓகே விஷுவல் அடிச்சுட்டான். நீதான் முதல்ல பார்த்த விஷுவலுக்கு ஒரு போட்டோ கடிச்சு தான் பார்த்தேன். ஓகே அது டேஞ்சர். அப்பதான் புரிஞ்சுது. சொல்றேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதான் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் பிரச்சனை. இப்படிதான் நடக்குது. இதை தாண்டி யூடியூப் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதை பற்றி பெரிய டாபிக். அதை பற்றி பேசணும் வந்து பெருசாக கவர் ஆகிடும். இந்த ஆக்சுவலி வந்து இன்னைக்கு எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ வந்து கொஞ்சம் காயின் கம்மியாக தான் மன்னிச்சிங்க. இது வரக்கூடிய வழக்கில் பெருசாக பார்க்கலாம். இனிமேல் இப்படிதான் நின்று பேச முடிவு பண்ணியிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாமும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய். சூப்பர், நல்லா இருந்துச்சு. இது நான் வெறும் மீன் இந்த இதில் தான் பார்த்தேன். சாய் அபியங்கர் அவர் 2 அவார்டு வச்சிருந்தாரு. ஆனால் வேற எதுக்கோ ஏதோ பேக்ரவுண்டுக்கு வாங்கியிருந்தாரு, இன்னொன்று ஏதோ ஒன்று இதுக்கு வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். ஆனால் மெயின் மியூசிக் இதுக்கு வந்து வேற யாரும் வாங்கியிருந்தாங்க நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு பிரதீப் ரங்கநாதன் இது பெஸ்ட் ஆக்டிங்க்கு அவங்களுக்கும், மமிதா பைஜுக்கும் அவங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. டைரக்ஷனுக்கு அதே அந்த படத்தோட டைரக்டர் கொடுத்துருந்தாங்க. பெஸ்ட் வில்லன் இவரு கொடுத்துருக்காங்களா பிரசாத்குமார். அப்புறம் இன்னும் அந்த டைம்ல நிறைய படம் இறங்குச்சு எனக்கு தெரிஞ்சு. நாங்களே எத்தனை படம் பார்த்துருந்தோம். அதுல அதை விட நல்ல பெஸ்டான வில்லன்லாம் நிறைய இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்.ஏ. சூர்யாவே இந்த விக்ரம் படம் ஒன்று வந்துச்சு. ஸோ என்னது படம் பேர் மறந்து போச்சு. அது பார்ட் 1 கூட வந்துச்சு. அது என்ன வீரதீர சூரன். அதுல கூட அந்த வில்லன் எஸ்.ஏ. சூர்யா இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் உண்டு. இந்த இதுல யூத் படத்துல அந்த கென் கர்னாசா அந்த படத்துல அவங்க அப்பாவை நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர்லாம் நல்லாதான் இருக்கும். அந்த அவரே வில்லன் அந்த படத்துல நல்லாதான் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் கொடுத்துருக்கலாம். எதுக்கு இப்படி போட்டு அந்த டீமுக்கே கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க ஏதோ பேசி வச்சுட்டு இவங்க வந்து கலெக்ஷனும் நிறைய வருது, ஆடியன்ஸும் நிறைய அந்த மேபி அதுக்காக அதுதான் சொல்றப்ப ஜென்சியை கவர் பண்ற மாதிரி அதுக்குதான் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களை பொறுத்தவரையும் நம்ம இதை பார்க்கணும். அது அவங்களுக்கும் ஒரு அந்த செல்ஃபிஷ் அந்த மைண்ட் இருக்கும்ல, நம்ம எதை இது பண்ணணும், அதுக்கு சும்மா ஒரு பேருக்கு ஒரு அவார்டு அது என்னத்துக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா ஸ்கிரீன் பிளே கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். அது ஆக்டிங் கொடுக்கறது கூட ஓகே தான். பிஆர் அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். அந்த படம் சரியில்லைன்னா ஆக்டிங் நம்ம குறை சொல்ல முடியாது இல்லை. அவங்க 2 பேரும் அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ஆக்டிங் அவங்க பெர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே கொடுத்தது வேணா தப்பாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஸ்க்ரீன் பிளேயோட நிறைய படம் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியும் அந்த டைம் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கெலாம் கொடுத்த மாதிரியே எனக்கும் ஒன்றும் தெரியல. அப்போ அந்த படம்லாம் எடுத்துக்கவே இல்லை போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்